அல்லேலூயா. வாசிப்போம். நீ செய்கிற காரியங்கள் சொல்லுங்க. ஆதியாகமம் 21:22 வாசிப்போம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யோசிக்கலாமே, நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம கூட இருந்தாருன்னா காரியங்கள் வாய்க்கணுமே. நம்ம செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கப்படுதா, நடக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமே. அப்போ ஒன்று யோசிக்கிறதா, தேவன் நம்ம கூட இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறார். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அவர் கூட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் மரணம் பரியந்தம் உன் கூட தான் இருக்கிறேன்றாரு. அப்ப கூட தான் இருக்கிறாரு. ஆனா கூட இருந்தாருன்னா இன்னொன்று என்னன்னா, நம்ம கைட்டு செய்த வேலையா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இருக்குதா? நம்ம செய்த வேலை தான் ஆசீர்வதிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். யாரெல்லாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? ஏன் நீ கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க? ஏன் இந்த மாதம் எனக்கு லாஸ் வருது? ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறீங்களா? ஆமென். ஏதோ வந்தது சாப்பிட்டு இது வந்தால் போனால் கஷ்டம் இல்லையா? ஜான் வயிற்றுக்கு வாழணுமா? ஜான் வயிற்றுக்கு வாழணுமா? தேவனுடைய நாமம் என்னால் உயர்த்தப்படணும். ஆமென். ஒரே ஒரு கோல் தான், தேவனுடைய நாமம் என்னால் உயர்த்தப்படணும். ஆமென். சைக்கிளில் போகிறவன் டூ வீலர் போனான்னா பரவாயில்லப்பா, சைக்கிள் வாங்குறதுக்கு காசு கிடையாது. எப்படி சைக்கிள் தட்டி வாங்கினா, இப்போ நம்ம டூ வீலரில் போகிறோம். அதுக்கப்புறம் டூ வீலரில் போகிறோம், ஃபோர் வீலரில் போனால் நான் பண்ணுவேன், ஃபோர் வீலரில் போகிறான். அப்போ இவன் கூட இருக்கிற ஆண்டவர் ஏதோ ஒன்று இவனுக்கு செய்கிறாரு. ஆமென். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுது. ஆமென். அப்போ நம்ம வாழறது எதுக்கு வாழணும்? ஜான் வைத்துக்கா ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவருடைய நாமம் என்னால உயர்த்தப்படணும். பக்கத்தில் பசங்க, ஆண்டவருடைய நாமம் உங்களால உயர்த்தப்படணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில தேவனுடைய நாமம் நம்மளால உயர்த்தப்படணும். நம்மளால மற்றவங்களுக்கு இடர்கள் வரக்கூடாது, நம்மளால உயர்த்தப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளால மற்றவங்க இடறி போனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிறது வேஸ்ட். நீ இடருக்குள்ள நடத்துறது என்ன பண்ணும்? அவன் என்ன பண்ணுமா? என்ன பண்ணாங்க? ஏற்கிற கண்ணை கட்டி. யார் சொல்றது? ஆண்டவரே சொல்றாரு. பாருங்க, அப்போ மற்றவங்கள சபைக்கு வரன்னு சொல்லிட்டு பஞ்சம் பரதையை சேர்ந்தா கூட இது கூட இடது பண்றது தான். சபைக்கு வரேன், எங்க போறேன்? கருப்பை விளத்துக்கு அக்கத்தில் வச்சுக்கின்னு நான் சர்ச்சைக்கு போறேன். 10 நிமிஷம் மேல வர முடியலன்னா நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அப்ப என் காரியங்களை வாய்க்க பண்ண யோசிக்கணும். ஆமென். விழுந்தா என்ன பண்ணாங்க? ரன்னிங் ரேஸ்ல போறவங்க என்ன பண்ணோம்? விழுந்தா என்ன பண்ணுவான்? உடனே என்ன பண்ணுவான்? எழுந்து தொடச்சு விஷயம் ஓடுவான். ஆனா எப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? அவன் ஃபர்ஸ்ட் வர முடியாது, ஏன்னா விழுந்துட்டான்ல. ஆனா அடுத்த டைம் என்ன பண்ணுவான்? பிராக்டிஸ் பண்ணுவான். சுதாரிக்கணுங்க, வின் பண்ணுங்க. ஆமென். கிறிஸ்தவத்தில் இருந்தா வின் பண்ண. பக்கத்துல பாருங்க, கிறிஸ்தவத்தில் இருந்தா மேல வந்துனே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சியா வாழணும். பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகம் போயிடலாம். சாட்சியா வாழணும்னா பரிசுத்தம் மட்டும் கிடையாது, செல்வ செழிப்பா வாழணும். ஆமென். அப்பதான் இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? பரவாயில்லப்பா, இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் பார்த்து சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சபை நிரம்ப. சபை நிரம்பாததுக்கு காரணம் என்ன தெரியுமா?
நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஆசைப்படுறது கிடையாது, அதுக்காக முயற்சி பண்றதும் கிடையாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நல்ல வேலை செய்து ரொம்ப நல்லதுதான், ஆனா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப இன்னைக்கு இந்த வசனம் ஆபிரகாமை பார்த்து யார் சொல்றா? ஒரு ராஜா சொல்றான். மேல இருக்கிற வசனம் வாசனம். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். யார் சொல்றதுன்னா ஒரு ராஜா சொல்றாங்க. ராஜா வந்து சொல்றான், அப்பா நான் உன்னை ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன், நீ செய்யற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு, உன் கூட இருக்கிறாரு, ஆனா உன்னை பெருக பண்றாரு சொல்லி யார் சொல்றதுன்னா ஒரு ராஜா சொல்றான். ராஜா வந்து உடன்படிக்கை பண்ண வராங்க. ராஜா வந்து நீ உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ண வரான் ராஜா. ஆபிரகாம் கிட்ட ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ண வரான்னா அவன் எவ்வளவு நோட் பண்ணிக்கலாம் பாருங்க, எவ்வளவு அவனை ரொம்ப உத்தரவு யோசிச்சுக்கலாம் பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தர் உன் கூட இருந்து நீ செய்யற எல்லா வேலையும் என்ன பண்றாரு? வாய்க்க செய்யறாரு. அவன் சொல்லணும், எப்பா நீ கும்பிடுற தேவனுக்கு நான் வரப்பா, நான் கூட வரப்பா, நான் என்ன பண்றேன், நீ நானும் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? தயவு செய்து போயிடுறான். கூட இருக்கிறப்பா நான் வரப்பா, நீ போறலாம் கூட வரப்பான்றான். அப்போ இவன் கையில செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். அவர் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் கூட இருந்தார்னா நான் மண்ணு போட்ட அப்படின்னாமோ ஒன்னா மாறும். ஆமென். அல்லேலூயா. சரி, ஏன் மாறல? ஏன் இவனுக்கு மட்டும் மாறுச்சு? ஏன் ஆபிரகாம் மட்டும் மாறுச்சு? கொஞ்சம் பார்க்கலாம். ஆபிரகாம் ரொம்ப ஸ்பெஷலா. ஏன் ஆபிரகாம் மட்டும் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறார்? அவன் கையில் செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கிறார், நான் செய்யற வேலையை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் பாருங்க, நேற்று ராஜி கிட்ட அப்படியே வேலைக்கு வந்துட்டாடி. இன்னைக்கு பசங்க நேற்று எல்லாமே டெஸ்டிங் போனாங்க, சமைச்சாலே அவங்க ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. நான் தம்பி கேட்டேன், என்னப்பா நீ தானே கார் ஓட்டினேன், என்னப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு வேலை விட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். பாஸ்டர் இல்லை பாஸ்டர், எனக்கு சாங் வந்து முன்னாடியே சொல்லிட்டதுனால நான் வெள்ளிக்கிழமையே என்ன பண்ணிட்டேன், நான் காலையிலேயே போயிட்டு என்ன பண்ணிட்டேன், வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், ஆண்டவர் நாளைக்கு நான் போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், உங்களுக்காக தான் பசங்களாம் கொண்டு போகிறோம், இன்னைக்கு காசும் நாளைக்கு காசும் எனக்கு வந்துருந்தாங்க. அவர் சொல்றாரு, ஏன்னா காசு கொடுக்கும்போது கூட வாங்கல, அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி காசு கொடுக்கும்போது கூட வாங்கல. அவர் சொல்றாரு, எப்படிப்பா நீ வாங்க கூட மாட்டேன்ட்ட, எப்படிப்பா? நான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு காசா நாளைக்கு காசு எனக்கு வரணும்னு சொல்லி நான் ஜோம் மட்டும் போன பாஸ்டர் 2 நாள் காசை ஒரே நாள். ஆமென். அல்லேலூயா. இப்படிதாங்க வாழணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும், நம்மளுக்காக வாழணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இது வந்து சும்மா நான் சொல்றேன், நிறைய பேர் இது போல நான் பார்க்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆபிரகாமை பார்த்து ஏன் ஆசீர்வதிச்சார்னா, இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணானா, ஆபிரகாமை பார்த்து அவங்க வைஃப் சொல்றாங்க, 9 இருந்து வாசிங்க. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவது எல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து
அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். போதும் பாருங்க, ஏன் நம்ம ஆபிரகாமுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சார்? கூட இருக்கு மேட்டர் கிடையாது, ஆனா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற மேட்டர் இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டு வாங்க, உற்சாகமா இல்லை, நல்லா சாப்பிட்டு நல்லா தேவ சம்பத்து வாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன தெரியுமா அவருக்கு? போஜன பிரியன். நம்ம லாங்குவேஜ் சாப்பாட்டு ராமன். ஆனால் நல்லா சாப்பிட்டு வாங்க. நீங்க அப்படிலாம் ஒரு 10 நாள் சாப்பிட்றது கூட டயர்டா இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்டு வாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இங்க ஆபிரகாம் கர்த்தரை ஏன் ஆசீர்வதிக்கிறார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார்னா, பாருங்க, சாராள் வந்து சொல்றா, சாராளுக்கு குழந்தை பொருள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட்டா இருக்கும்போது சாராள் தான் 16 அதிகாரத்தில் சொல்றா, எனக்கு இனிமேல் குழந்தை பிறகு வாய்ப்பே கிடையாது, என் கர்த்தர் என் கருப்பத்தை என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. அதனால என்ன பண்றேன்னா, எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறா, அவளை நீ என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்க, அவளால ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பேர் என்னன்னா இஸ்மாவேல். தேவன் என்ன பண்ணாருன்னா வாக்கு பண்ணாரு, ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஷார்ட்கட் வேல போனாங்க. குழந்தை வந்துச்சு, ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா குழந்தை வளர்ந்து ஒரு 14 வயசு வருது. ஆபிரகாமுக்கு இஸ்மாவேல் மேல பயங்கர ஆசை. ஏன்னா குழந்தையே இல்லைல்ல, 75 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறகுன்னா எவ்வளவு ஆசையா இருக்கும். அவனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அவன் கூட விளையாடுறாரு, ஜாலியா இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது போலவே சாதாரண ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து ஈசாக்கு வெளியே வந்துட்டான். இப்ப ஈசாக்கும் வளர்றான், இஸ்மாவேலும் வளர்றானுங்க. வளரும் போது 2 பேரும் வளர்ந்துருந்தானுங்க பாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வளர்ந்தே இருக்கிறானுங்க. 2 பேருக்கு என்ன ஆயிடுது, சண்டை வருது. சண்டை வந்த உடனே இஸ்மாவேல் என்ன பண்றான், அவனை ஒரு மாதிரி திட்டுறான், ஒரு மாதிரி பேசுறான். பேசும்போது இதை யார் கேட்டதுன்னா சாராள் பார்க்குறான். சாராள் பார்த்தோன்னே பயங்கரமான கோபம் வந்தோன்னு, அந்த கோபம் யாரு கிட்ட போகுது, சண்டை போட்டுன்னா அந்த கோபம் பசங்க மேல, பசங்க எங்கன்னா சண்டை போட்டுன்னா கோபம் எங்க போவோம், பசங்க மாதிரியா, வீட்டுக்காரர் மேல தான் போவோம். எதுனா ஒரு சண்டை லாஸ்ட்ல எங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். சொந்தக்கார வீட்டுல சண்டை நடந்தாலும், பசங்க கூட சண்டை நடந்தாலும், லாஸ்ட்ல எங்க வெடிக்குன்னா வீட்டுக்காரர். எங்க போன எல்லா சண்டையும் அங்க போய் தான் முடிவுக்கு வரும். இங்கேயும் அப்படிதான் முடிவுக்கு வருது. அங்கெங்கே சண்டை போட்டு நாங்க 2 பேரு சண்டை போட்டு ஆபிரகாம் வர உள்ள வந்தோடனே ஆபிரகாம பார்த்து சொல்றா, அவன் என்ன நினைச்சீங்கன்னா, அவன் அடிமை பெண் என்ன பண்ணிட்டான், என் பிள்ளை என்ன பண்ணிட்டா, ஒரு மாதிரி அவன் பிள்ளை என் பிள்ளை கேலி பண்றான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ற, புறம்பே தள்ளு. அவன் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண கூடாது, வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆபிரகாமுக்கு இது கேட்டோம்னாச்சா பயங்கர துக்கமா இருக்கும். ஏன்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப இஸ்மாவேல் மேல பயங்கர பிரியம், ரொம்ப நேசம். அதனால கேட்ட உடனே பயங்கரமான துக்கம் வந்துச்சுங்களா பாருங்க. துக்கம் வந்த உடனேயும் திட்டிட்டு பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, இது இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, கிளாஸ் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, சாராள் சொன்னது கேளு. வைஃப் நல்ல யோசனை சொல்லுவாங்க, எல்லா யோசனைக்கு அதான் இருக்குமா தெரியாது, நல்ல யோசனைக்கு நல்ல கரெக்டான டைம்ல கொடுப்பாங்க. சாராள் என்ன பண்ணாருன்னா, கரெக்டான ஒரு யோசனை சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, உடனே ஆண்டவர் பேசுற, ஆமா சாராள் சொன்னது கரெக்ட். உடனே என்ன பண்ற பாருங்க, ரொம்ப நாள் நேசித்த ஒரு தேவனை விட இஸ்மாவேல் அதிகமா நேசிச்ச, பயங்கரமா நேசிக்கிறது, எப்ப பார்த்தாலும் இஸ்மாவேல் கூட போறது, ஜாலியா இருக்கிறது, 2 பேரும் கை வச்சு வாங்கிட்டு போறது, 2 பேரும் ஜாலியா பேசியிருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இஸ்மாவேல அனுப்புன்னு சொல்றாரு. எங்க அனுப்புனா தள்ளி விட்டு இருக்கிறாரு. ஏதோ பக்கத்துல ஒரு வீடு எடுத்து கொடுப்பா, நீங்க போய் பாத்துக்கலாம் அப்படிதான் சொல்ற. பார்க்க வேணாம், அவன் தள்ளி விடு, அவன் பார்க்கவே கூடாது, அவன் தூரம் போடுறாரு. இது கேட்டோடனே பயங்கரமான வேதனை வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா,
வசனம் சொல்லு, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து எனக்கு எனக்கு ஒரு சில காரியத்தை தேவனுக்கு பிடிக்காத காரியம் தாங்க, ஏதோ எனக்குள்ள இருக்கும், ஆண்டவர் சொல்லலாம், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லும் போது வானான்னு சொல்லிட்டு தள்ளி விடுறோமா நம்ம? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுறாரு நம்ம கிட்ட. ஆமே. இப்பே பாருங்க, நான் ஒரு மெசேஜ் கொடுப்பேன் பாருங்க. உங்க மனசு, ஒரு சில மனசு எங்கன்னா வேற எங்கன்னா அந்த வேலைக்குள்ள சுத்தி மாறும். ஒரு சில மனசுல என்னன்னா வேற டைரக்ஷனுக்குள்ள ஆவியை நடத்துவார். நான் ஒரு மெசேஜ் கொடுப்பேன், அவங்க வேற ஒரு டைரக்ஷனுக்குள்ள நடத்துவார். இப்ப இந்த டைரக்ஷனுக்குள்ள நடக்கும் போது ஆண்டவர் அவங்க பேசினே இருப்பார். ஆனா அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எந்த நேரத்தையும் பேசினே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்யற தவறெல்லாம் சுத்தி காட்டினே இருக்கிறாரு. நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் சொல்லினே இருக்கிறாரு. சொல்லும் போது ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, சரி ஆண்டவரே நான் விட்டுறேன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். எது நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அதுதான் கை வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் தேவனை விட நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை சொல்லுவார். நீ விடுங்குவார். அது ரொம்ப நேசிப்போம். அது வேலையா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம், அது ஏதோ ஒன்று. தேவனை விட அதிகமா எதை யோசிக்கிறோமோ அதை ஆண்டவர் சொல்ல, அதை விடுன்னு சொல்வார். ஆமாப்பா சார், வேலை நான் அதிகமா யோசிக்கிறேன், வேலையை விட்டுடலாமா? ஆனா தேவனை விட உங்களை வேலை ரொம்ப அப்படியே இது பண்ணுதா, நீங்க உட்காரணும் தேவ சமூகத்துல. ஆண்டவரே இந்த வேலை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஆண்டவரே, உங்களே வேலையில இருந்து பிரிக்குது ஆண்டவரே. வேலை கொடுத்தவரே அவரு தான். ஆமே. அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆமே. அதுக்கப்புறம் வேலையில் அவர் கையை வைக்குவார். வேலையெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு, சம்பாதிக்கிறதுக்கு அவர் தான் கொடுத்தாரு. ஆனா எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆமே. புள்ளைய அவர் தான் கொடுத்தாரு. ஆனா புள்ள மேல பயங்கர நேசம். ஆண்டவர் சொல்றார், புள்ளைய திருடிட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர், உங்களை விட வேற எதுவுமே கிடையாது, தள்ளிடுறாங்க. தள்ள உண்மையான பைபிள் சொல்லுது தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வசனமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வசனம் சொல்லுது, அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவனோட கூட இருந்து அவன் காரியங்கள் என்ன பண்ணாரா, வாய்க்க பண்ணாரா. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது தேவனுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, அது தள்ளிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், ஒரு சிலர் தான் சொல்லுவார், நீ கரெக்டா இரு, நீ நான் ஜெபம் பண்ணு, காலையில ஜெபம் பண்ணு, காலையில பைபிள் வாசி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த டைம்ல வேற எதையும் பண்ணாதீங்க, கரெக்டா சர்வீஸ் கரெக்டா அட்டெண்ட் பண்ணு. சின்னது பாருங்க, நம்மளுக்கு எது நம்மளால செய்ய முடியலையோ அதை சொல்லினே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கலன்னா உங்களுடைய எங்க அடிபடும்னா கையின் பிரயாசம் தான் அடிபடும். அல்லேலூயா. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனா இருந்தாலும் அவர் உங்களுக்காக வேலை பார்க்கணும்ல. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக வேலை பார்க்கணும்ல. ஆண்டவர் உங்க கூட இருந்தாலும் உங்களுக்காக அவர் காரியத்தை நடப்பிக்கணுமே. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் கூட இருந்து மட்டும் இல்ல, அவனுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, வேலை பார்க்கிறார். ராஜா பார்க்கிறான், ராஜா பார்க்கிறான். எந்த கையை வச்சாலும் இந்த மனுஷன் கையை வச்சா உடனே ஆசீர்வாதம் வருது. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இல்ல அவனை ஆசீர்வதிச்சு ஒரே ஒரு காரணம், நான் சொன்னதெல்லாம் கீழ்படியும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாசம் கீழ்படிங்க, ஆண்டவர் சொன்னா கீழ்படிங்க. ஆமென். நம்ம சரியா இருக்கிறோமா, ஆவிக்குரிய ஜீவித்துல சரியா இருக்கிறோமா, ஆவிக்குரிய ஜீவித்துல சரியில்லைன்னா ஆண்டவர் நான் சரியா இருக்கிறதுக்கு உதவி செய்ய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்மளால என்ன, நம்ம எதை பண்ணாலும் நம்மளுக்கு வாய்க்காதுங்க. பைபிள் கரெக்டா சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமா இருந்து, அது மேல பிரியமா, வசனத்து மேல பிரியமா இருந்தீங்கன்னா வசனம் சொல்றது கேட்பீங்க. வசனம் சொல்றது கேளுங்க. பக்கத்துல வசனம் சொல்றத கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்யறதுதான் வாய்க்கும். நான் எழுதி தரேன். நான் எப்படி இருந்தது தெரியுமா, நான் எங்க சர்ச்சில் அனாயிட்டிங் அவ்வளோ விஷயம் அப்படியே நடக்கலாம். பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும்.
பயங்கரமா இருக்கும். ஆனா பயங்கர அபிஷேகம் நிறைஞ்சு வழியை கூட பார்த்துட்டு வராங்க. அவங்க அப்படியே அவங்க கிட்ட போனாலே சொல்லுவாங்க, ஐயோ ஒரு மாதிரி இதுன்னு. அது போல ஆட்கள்லாம் பார்த்துருக்காரு. நான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அபிஷேகம் இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கிற கையில் கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டாங்க. அபிஷேகம் வேற. நம்ம கர்த்தர் செய்யும் போது நம்ம கேரக்டர் பார்க்குறாரு, ஆண்டவர் கீழ்ப்படியுமா பார்க்குறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா, நம்ம அபிஷேகம் பயங்கரமா இருக்கணும், ரொம்ப நல்லது. ஆனால் வசனத்துக்கு நடுங்கிறவங்க தான் என்ன பண்றாரா, பார்க்குறாராம். வசனத்துக்கு நடுங்கள்னா ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. வசனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஒவ்வொரு வசனத்துக்கும் கொடுங்க. டைமுக்கு வாங்க சபைக்கு, குடும்பத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் தேவனோட தனிப்பட்ட உறவு இருக்கட்டும். நீங்க பைபிள் வாசிங்க. அல்லேலூயா. காலையில் நான் வாக்கிங் போகும்போது நான் பார்ப்பேன், அவங்க நடக்கவே முடியாது. அவர் நடக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் அந்த சிலைக்கு முன்னாடி இருப்பார், கொஞ்ச நேரம் அந்த சிலைக்கு முன்னாடி இருப்பார், நிற்கவே முடியாது. ஆனால் நின்றுட்டு போவார். ஆனால் அவர் எவ்வளோ நாள் பேசுகிறார திரும்பி பார்க்கணும். ஆனால் நம்ம சாமி திரும்பி பார்ப்பார். ஆனால் நம்ம சாமி முன்னாடி உட்கார்ந்து கூட கிடையாது. நம்மளால நம்ம பிஸியாகிட்டு, நம்ம சாமி விட பிஸி ஓடுறவங்களா இருக்கும். பைபிள் வாசிக்கிறது கிடையாது, பைபிள் படி நடக்கிறது கிடையாது. பைபிள் முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் விட கர்த்தர் நம்மளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாதிரி ஆயிடுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். இருட்டே வராதுங்க, நம் வாழ்க்கையில் இருட்டே வராதுங்க. ஒருவேளை இருட்டு வராம தெரியலாம், ஆனா இருட்டு வராதுங்க, மூடாதுங்க. இருட்டு வந்தாலும் திடீர்னு லைட்டா வந்துருவாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவன் சொல்றத உடனே செஞ்சான். யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க செய்ய முடியுமா? ஆனா ஆபிரகாம் இது மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே செஞ்சான். இந்த புள்ளைய தள்ளி விடுறான், அந்த புள்ளைய ஆண்டவர் கேட்கிறாரு, பலியிடுன்றாரு. யோசிச்சிருக்கலாம், ஆண்டவர் அந்த புள்ள ஒரு புள்ள இருந்தது, அதே தள்ளி விடுட்டீங்க, நீங்க கேட்பீங்கல்ல. இந்த புள்ளைய என்ன பண்றீங்க, பலியிடுன்றீங்க, ஆண்டவரா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பரவாயில்ல, அதுவும் பைபிள் சொல்லுது. அதிகாலையில எழுந்து ஈசாக்கையும் என்ன பண்ணனா, ஈசாக்கு என்ன பண்ணணும், மடங்கி ஆடுறோம் அதிகாலையிலே, காலையிலேயே. அல்லேலூயா. சர்ச்சைக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த ஒரு சவரம் எடுத்து கொடுத்துருமா சர்ச்சையில நைட்டு சொன்னாங்க. அதிகாலை காலையிலே கழுவுவீங்களா? அன்னைக்கு யாருன்னா வீட்டுக்கு வராங்களான்னு பார்த்துருக்கீங்க, சாக்கு போட்டு உட்காந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க, பாஸ்டர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அதிகாலையிலே பக்கத்து பசங்க அதிகாலையிலே. அதிகாலைன்னா என்ன தெரியுமா? தூக்கமே வரல சொல்லுவாங்கல்ல, தூக்கமே இல்லை. அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஐயா நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலையா, காசு என்ன பண்ண, பையில வச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டேன், நைட்டு வர தூக்கமே வரல. தூக்கம் வராது. நீங்க தேவனை வச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. கர்த்தர் பேசினா தூக்கம் வராது. ஆமென். அல்லேலூயா. ஆனா சண்டே மட்டும் நல்லா தூங்கிட்டு 11 மணிக்கு எனக்கு தூக்கமே வர மாட்டேன். சண்டேனா 3:15 எழுந்து பார்த்தேன், திரும்பி பார்த்தேன். சரி நான் நீங்க பாஸ் உங்க வேலை பாஸ் தருவீங்க. முன்னாடி கூட எனக்கு தூக்கம் வராது. 4:30 மணிலாம் எழுந்துக்குவேன். ஈர துணி கட்டிட்டு கோயிலுக்கு போய் சுற்றி, எங்க அம்மா சுற்றிட்டு வந்தியாடா? ஆமாம்மா சுற்றிட்டேன். ஆமாடா சனியை போனடா, அதான் போய் சுத்தணும்டா. சுத்துவானா சனி போய் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு சுத்தினா உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஆமென். அல்லேலூயா. அங்கேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கேயே ஸ்ட்ராங்கா ஆக்குனாரு. அங்கேயே காலையில எழுந்துட்டு
அதனால இங்கே நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கே எழுதுனா இவருக்கு ரொம்ப எழுதும். ஆமென். அல்லேலூயா. காலையிலே பைபிள் படிங்க, காலையிலே ஜெபம் பண்ணுங்க, காலையிலே முடிங்க, உள்ள போயிடும். இதெல்லாம் வந்து பிரஷ் பண்ற மாதிரி வச்சுங்க. ஆமென். பிரஷ் பண்ணதை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? அதே போல இந்த மனசுல வச்சுங்க. காலையில எழுந்து பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, சாப்பிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்னால ஒரு கொள்ள பிரிய இருக்கணும், ஆசை இருக்கணும். ஆமென். உங்களுக்கு பயங்கர ஆசை. அதிகாலையிலே எழுந்து. அல்லேலூயா. நீங்க சொல்றத கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க கையில் மண்ணை போட்டாலும் தான் வராது. ஆமென். அல்லேலூயா. நம்ம பையனை பார்க்கலாம். 26 வாசிங்க. அபிமெலேக்குக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனை துரத்தி விட்டு வந்து இவங்க கூட வந்து என்ன பண்றாங்க, கூட வந்து சொல்றாங்க 28, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்படும். 2 பேரும் என்ன பண்ண, உடன்படிக்கை பண்ணிக்கலாம். ஏன்னா கர்த்தர் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நிச்சயமா பார்த்துட்டான்றானுங்க. ஈசாவோட கர்த்தர் இருக்கிறாரா, அதை நிச்சயமா பார்த்துட்டானுங்களாம். ஏன்னா இவன் என்ன பண்றானா, 15 வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் வளர்த்தவனானா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிசியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். எல்லா துறவுகளும் என்ன பண்றாங்க, இந்த பெலிஸ்தீர் என்ன பண்றாங்க, மூடி போடுறாங்க. இவன் எங்கெல்லாம் போறாங்கன்னு பாருங்க. கிணறு தோன்றது ரொம்ப கஷ்டங்க, போர்வெல் போடுறது ரொம்ப ஈஸிங்க. காலையில போர்வெல் போட்டோம்னா மதியானம் தண்ணி வந்துடும். ஆனா கிணறு அப்படி கிடையாது. அது வீட்டு கிணறு கிடையாது, பெரிய கிணறு. இந்த வீட்டு சைஸ்ல இருக்கும் ஒரு கிணறு தோண்டது எத்தனை மாசம் ஆகும்? சிமியம் 3 மாசமா? 2 மாசம் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிணறு நோண்டுற அந்த கிணற வேற ஒருத்தன் வந்து என்ன பண்றான், வண்டி எடுத்துட்டு வந்து மண்ணை கொட்டினாலும் குப்பியை கொட்டினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு தோன்றும். இவன் தோன்ற கிணறுலாம் மூடி போட்டுறானுங்க, மூடி போட்டுறானுங்க. திரும்பி போய் என்ன பண்றான், இவன் தோண்டும் போது எங்க பார்த்தாலும் பயங்கரமான வாக்குவாதம் வருது, பயங்கரமான பிரச்சனை வருது, நெருக்க வருது, சண்டை வருது. ஆனாலும் அவன் என்ன பண்றான், தோண்டினே இருக்கிறான். லாஸ்ட்ல தோண்டி தண்ணியை வர வச்சுட்டாங்க. அது ராஜா பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து கிணறுலாம் நம்மளுக்கு சாதாரணமா இருக்குது. அன்னைக்கெல்லாம் கிணறு இருந்தா பெரிய வீடுங்க, பெரிய கிணறுலாம் இருக்குன்னு வாங்க. பொண்ணு கட்டிக்கிறதுலாம் எப்படி தெரியுமா, கிணறுலாம் 2-3 கிணறு இருக்குயா, பயங்கர பம்ப்செட்லாம் இருக்குதுயா. அப்படி பார்த்தா பொண்ணே. இப்பெல்லாம் கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, எப்படி இருக்குது? அப்பெல்லாம் என்ன தெரியுமா, எத்தனை பம்ப்செட் இருக்குது, எத்தனை கிணறு இருக்குது. அப்பதான் பொண்ணு, பரவாயில்ல இத்தனை கிணறு இருக்குது, இத்தனை பம்ப்செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு பெரிய கிணறு இருக்குதோ, எவ்வளவு பெரிய பம்ப்செட் இருக்குதோ, அவ்வளவு பெரிய ஏக்கர் இருக்குது அவங்களுக்கு. ஆமென். பாருங்க, அப்ப இவ்வளவு எப்படி இருந்துருவா பாருங்க. இவன் பயங்கர பலத்தவனா மாறிட்டானா. இவன் கையை வைக்கிற எல்லா இடத்துலயும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நிறைய காரியங்களை வாய்க்க பண்றாரு. இது எல்லாத்தையும் அந்த ராஜா பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ இவனை பயங்கரமா இருக்கிறான்பா, சரி இவனை கூட என்ன பண்ணலாம், உடன்படிக்கை பண்ணலாம். அல்லேலூயா. பாருங்க, இவன் எல்லாத்தையும் வாய்க்க பண்றாருன்னா, எங்க பார்த்தாலும் வாக்குவாதம் வருது. இவனுடைய தகப்பனுடைய ஆபிரகாமுடைய கிணறு தான், இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி தான், இவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனா வாக்குவாதம் வந்த உடனே விட்டு வந்துடுறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் வாக்கு கொடுத்து எனக்காக என்ன பண்ணும், யுத்தம் பண்ண. நான் யுத்தம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன தெரியும், நீங்க ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேச நான் வர மாட்டேன். நம்ம யுத்தம் பேசினே இருக்கிற பாஸ்டர்,
நான் பேசணும்னே அவன் நிறுத்தினான். அப்போ நம்ம யுத்தம் அப்படின்னா மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம். ஆனா இவன் என்ன பண்றான்னா யுத்தமே சைலண்டா வரான். சைலண்டா வரும்போது அவன் நினைச்சான் ரொம்ப கோழையா இருக்கிறான் நினைச்சான். அவனா இவன் சைலண்டா வந்து இன்னொரு கிணறு தோன்றான், தண்ணியை பார்க்கறான். அல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்கறான். இவன் பார்த்துட்டே வரான். பரவாயில்ல, இவன் செய்யற வேலை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? வாய்க்க பண்றாரு. கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு. பேலன்ஸ் ஒரு வீட்டில் என் ஃப்ரெண்டு நான் சொல்லியிருக்கேன், திரும்பி இதுக்காக சொல்றேன். அவன் வீட்டு பக்கத்தில், என் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் ஒரு போர்வெல் போட்டான். 200 அடி போட்டான். 200 அடி போட்ட உடனே தண்ணி வரல. போர் போட்டால் காசு தர மாட்டான், தண்ணி வரல. கூட தெரியுமா? காசு தண்ணி வரல. நீங்க காசு கொடுத்துட்டு போய் காசு கொடுத்துன்னு அவ்வளவுதான். அந்த காசு எங்க தண்ணி வரல அப்படின்னா கேட்டா கொடுக்க மாட்டான். இவன் பக்கத்துல போர்வெல் போட்டான், தண்ணி வரல, காசை கொடுத்துட்டாங்க. அவன் போயிட்டான், தண்ணியே வரல. பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு, அவங்க அம்மா சொன்னாங்க தண்ணியே வரலப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஆசி, அப்போ ஜெபம் பண்ணா தண்ணி வந்துடுமா? வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு தான், நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க கேட்குறாங்க 150 தண்ணி வந்துடுமா? ஏன்னா 200 அடி போட்டு தூக்கி மாட்டாங்க, ஒன்றுமே இல்லை. பக்கத்துலேயே போட்டாங்க. 150 தண்ணி வந்துடுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 40 தண்ணி வரும். அவங்க கேட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி யாரும் நம்ம சிரிச்சாங்க. அது எப்படி வந்து பார்த்துடலாம் அப்படின்னாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்க போர் போட்டுக்கணும் அது பக்கத்துலேயே போட்டுக்கணும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் காலையில் சொல்லிட்டு போயிட்டேன். 10 மணிக்கு பாசஸ் பண்ணி பஸ்ஸில் போயிட்டுக்கிறேன். ஃபோன் வருது, வேறு தண்ணி 40 எங்க வந்துச்சு தண்ணின்றான். பாருங்க, ஆண்டவர் நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்மள ஆண்டவர் பாருங்க. அன்னைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் காசுலாம் கிடையாது. காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மீட்டிங் போகிறதுக்கு எவ்வளோ காசு கேட்போம்? ₹1 தான். மொத்தம் 4 ரூபாய் தான். பஸ் ரூபாய் ₹1 தான், ₹2 தான். எங்கன்னா அப்படியே எடுத்து போன விட காசு இல்லை அப்படின்னு சொன்னோட காசு சரி பரவாயில்ல விட்டுவாரு. ஆனால் நான் இல்லை கத்தருடைய வேலை இல்லை, அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். எப்படின்னா பீராங்க எப்படின்னா போய் சேர்ந்துடும். அது போல போயின்னு இருக்கிறேன். ஆனால் வறட்சி, பயங்கரமான வறட்சி எங்க நம்மள இல்லை. ஆனால் கையை வைக்கும் போது மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஆனா எனக்கு வறட்சி இல்லையே. அதனால என்ன பண்றோம்? நம்ம எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர் சர்ச்சைக்கு வருது அப்படின்னு நான் நினைக்கிறோம். நம்மளுக்கு நெருக்கத்தின் மத்தியில நீங்க தேவனை தேடும் போது நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு விசாரம் வருதோ இல்லையோ அந்த நெருக்கத்துக்கு உங்களை தூக்கி விட்டுருவாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நோட்டீஸ் செய்யணும், எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களை ஜெபம் பண்ண கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து விசாலமா வரணுமா? நான் சொல்றேன், வாக்குவாதம் பண்ணாதீங்க. எந்த பிரச்சனை உங்களுக்கு விரோதமா வந்தாலும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாயை மூடிடுங்க. அவன் எத்தனை பேர் வேணாலும் எழுதலாம், ஆனா வாயை மூடுங்க. அவன் அதுக்கு போது மெசேஜ், வாயை மூடுங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. பேசுங்க, நீங்க சைலண்டா இருங்க. ஏன்னா நீங்க சொல்லுங்க, இதுதான் கர்த்தர் செஞ்சாருங்க, சொன்னாருங்க, இவரு வேற மாதிரி செய்யறாருங்க. பரவாயில்ல, வாக்கு கொடுத்து அவரு யுத்தம் பண்ணிட்டங்க. ஆமென். அவருக்கு தான் வாக்கு கொடுத்துருக்காரு, அவரு யுத்தம் பண்ணிட்டங்க, அவர் செய்யட்டங்க. நம்ம ஏன் வரிஞ்சு கட்டி போராடணும்? இந்த மனுஷன் கூட ஆண்டவர் போராடணும். அல்லேலூயா. அப்போ நம்ம போராட்டம் எங்க இருக்கணும்? அவருக்கு தான். ஆண்டவர் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நான் வாயை மூடுறேன். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை குறிச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளைங்க நீங்க செய்யுங்க. பிள்ளைங்க எப்படி வேணாலும் போவாங்க, நம்ம சைலண்டா அப்படியே டிவி பார்த்து ரிமோட்ல டிவி பார்த்து மாத்திரி மெகா தொடர்லயே போவாதீங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எது சொல்றீங்களோ செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நான் கீழ்ப்படிந்து ரெடியா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துல
அவருக்கு தான் நம்மளுக்கு போராட்டம். அவன் யாக்கோபு ஏசா, யாக்கோபு என்ன பண்ணிட்டான்னா ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான். ஏசா சொல்றான், இவனுக்கு ஒரு நாள் எப்படிதான் இவன் என்ன பண்றேன், ஒண்ணு போட்டுருவேன் அப்படின்னு இவன் கொலைக்காரனா தெரியுதான். ஏசா என்ன பண்ணிட்டான், அவன் நேரா கிளம்பி மாட்டான், மாமா வீட்டுக்கு போயிட்டான். ஒரு நாள் ஏசா இந்த யாக்கோபு மாமா வீட்டுக்கு போயிட்டான். ஒரு நாள் மாமா வீட்டுல இருந்து வரான். இப்ப ஏசா வரான்னு தெரிஞ்ச உடனே பயம் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவான், ஒன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஆட்கள்லாம் அனுப்புறான். அனுப்பி அவட சமாதானம் பண்றதுக்கு பாக்குறான். அதெல்லாம் பண்ணா கூட இவனுக்குள்ள மரண பையனா ஆச்சு. இவனால முடியல பாருங்க. லாஸ்ட் என்ன பண்ணானா, இதெல்லாம் தூக்கி போட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள பண்ணான். பிரசன்னம் சொல்லி அவன் இரவு முழுதும் போராட்டம். அப்படி என் போராட்டம் மாம்சத்தோட இருக்கக்கூடாது, ரத்தத்தோட இருக்கக்கூடாது. அவர்கிட்ட அவன் அவர் தான் வாக்கு, அவர் தான் நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தம் வந்து வாக்குவாதம் வந்துட்டான். ஆனா இவன் என்ன பண்ணானா, வாக்குவாதம் தூக்கி போட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு வெவ்வேறு எடுத்து அப்படியே கடவுள் இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்கு கொடுத்தவர் நோக்கி பாருங்க, அவர் பாருங்க, அவர் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்ய. பக்கத்துல பாருங்க, வாக்கு ரொம்ப சண்டை போடாதீங்க. அது சண்டை போட்டவங்க சைலண்டா இருங்க. உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு தெரியுங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கதான் முடியாதுங்க. ஆனா அவரு செஞ்சாருன்னா சூப்பரா முடிச்சுடுவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தேவன் சொன்னார்னா கீழ்ப்படிங்க. அது எந்த காரியத்தாலும் அப்படி கீழ்ப்படிங்க. கர்த்தர் கைட்டு செய்யற எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து